எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கிறான். அந்த மனிதர்களில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம் மீது அல்லாஹ் ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். நாம் தினமும் அந்த ஐவேளை தொழுகையை ஃபஜர், முஹர், அசர், மஹ்ரிப், இஷா என்ற அந்த ஐவேளை தொழுகையை தினமும் நாம் கடைபிடித்து வருகிறோம். அதில் வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த நுகர் தொழுகைக்கு பதிலாக நாம் புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆ உரையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த உரையை அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஜும்ஆ உரையினை இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கெல்லாம் எப்படி எல்லாம் எத்தி வைக்கிறார்கள். இப்போ நாம் சொல்றாருந்தா, முதலாவதாக இந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் நபி அவர்கள் சோனத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் சோனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இது எல்லாத்தையும் விட இந்த வெள்ளிக்கிழமையில் தான் நாளை மறுமையாக இந்த உலகம் அழிந்து நாளை மறுமை தோன்றும் நாள் இந்த வெள்ளிக்கிழமையாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் புனிதம் நிறைந்த இந்த ஜும்மா நாளில் எவ்வளவு நன்மை செய்ய வேண்டும். நாம் ஒரு நன்மை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் அதிகமாக காணப்படும். எப்படி என்றால், இந்த ரமலான் மாதத்தில் நாம் நன்மை செய்தால் எதை போன்று நமக்கு நன்மை கிடைக்குமோ அதே போன்றுதான் இந்த வாரம் வாரம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆ, இந்த நாளில் நாம் நன்மை செய்யக்கூடியதும் இந்த நாளில் நாம் நன்மை செய்யக்கூடிய நன்மையும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் அதிகமாக தான் கிடைக்கும். இப்பொழுது இந்த ஜும்ஆ அதே மற்ற நாட்களில் நாம் நுகருக்கு என்ற தனி டைம் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் நுகர் தொழுகையை நிறைவேற்றுவோம். ஆனால் இந்த ஜும்ஆ தொழுகை அந்த நுகருடைய நேரத்தில் தான் நிறைவேற்றுவோமா அல்லது வேற நேரத்தில் நிறைவேற்றுவோமா என்று பார்த்தால், அந்த நேரத்தில் இரண்டு அறிவிப்பில் வருகிறது. எப்படி என்றால், சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுங்கள். மற்றொரு அறிவிப்பில் சூரியன் உச்சியிலிருந்து சாய்வதற்கு சற்று முன்பாக நீங்கள் ஜும்ஆ உரையை நிறைவேற்றுங்கள். இரண்டிற்கும் ஆதாரம் இருக்கின்றது. எப்படி என்றால், முதலாவது சூரியன் உச்சியிலிருந்து சாயும் முன், அதற்கு என்ன உதாரணம் என்றால், அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜும்ஆ தொழுகை நுகர் நேரத்தில் தொழலாம், சூரியன் மேற்கு திசையிலிருந்து சாய்வதற்கு சற்று முன்பாக தொழலாம் என்று இந்த ஹதீஸில் வருகிறது. இப்பொழுது சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது தொழுவதற்கு ஹதீஸ் இது சலமாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜும்ஆ தொழுதுவிட்டு வீட்டிற்கு திரும்புவோம். அப்பொழுது நாங்கள் நிழலுக்கு ஒதுங்கும் அளவிற்கு சூரியன் நிழல் இருக்காது. ஏனெனில் சூரியன் உச்சியில் இருந்தால் மட்டுமே சுவர் ஒதுங்குவதற்கு நிழல் இருக்காது. சூரியன் சாய்வதற்கோ அல்லது சூரியன் சாய்ந்த பிறகோ நாம் போனால் சுவரில் சாய்வதற்கு இடம் இருக்கும், நிழல் இருக்கும். ஆனால் சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது இந்த நிழல் இருக்காது. அந்த நிலை அப்போதுதான் இடம் ஏற்படும் என்று நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆவிற்கு நாம் வருகிறோம். வரும் பொழுது எப்படி வர வேண்டும்? நாம் மற்ற நாட்களை போன்றல்லாமல் இந்த ஜும்ஆவிற்கு வரும் பொழுது ஒவ்வொருவரும், இந்த முஸ்லிம் ஆகிய ஒவ்வொருவரும் இந்த ஜும்ஆவிற்கு வரும்பொழுது கட்டாயமாக குளிக்க வேண்டும். இன்னொரு அறிவிப்பில் பருவமடைந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக குளித்து விட்டுதான் இந்த ஜும்ஆவிற்கு வர வேண்டும் என்று ஹதீஸ் வருகின்றது. இந்த ஜும்ஆவை பற்றி ஒரு சம்பவம், ஒரு செய்தி வருகிறது. சல்மான் பாரிசி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜும்ஆ நாள் குளித்து விட்டு இயன்ற வரை சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தமது வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து அங்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கும் இருவரையும் பிரித்து விடாமல் தமக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் தொழுதுவிட்டு அமர்ந்து இமாம் சொற்பொழிவை நிகழ்த்தும் போது அதை கேட்க வேண்டும். அதை கேட்டால் என்ன நன்மை என்று சொல்கிறார்கள், இந்த ஜும்ஆவில் இருந்து அடுத்த வாரம் ஜும்ஆ வரை செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்ப உதாரணமாக சொல்கிறார் என்றால், ஒருவர் இந்த விதிமுறைகளை பின்பற்றி வருகிறார். குளித்து விட்டு எண்ணெய் தேய்த்து விட்டு நறுமணம் பூசிக்கொண்டு வந்து இருவரையும் பிரிக்காமல் தொழுது விட்டு வந்து அமர்ந்து இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது அதை கேட்கிறார்.
கேட்டுவிட்டு இறைச்சலோடு அதை செய்தால் இப்பொழுது இந்த ஜும்மா நாம் இருக்கிறோம், அடுத்த ஜும்மா வரை அவர் செய்த சிறிய சிறிய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். இதே போன்று சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டுமே நாளை மறுமையில் நாம் சூனத்திற்குள் செல்ல முடியும். அதன் பிறகு இப்பொழுது நாம் வருகிறோம். இந்த வருகின்ற பொழுது வாசலில் 2 வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த மனிதர் எப்போது வருகிறார், இவர் எப்போது வருகிறார் என்று அந்த குறிப்பேட்டில் எண்ணிக்கொண்டே இருப்பார். அப்பொழுதுதான் முதலாக வருபவருக்கு ஒட்டகம் தர்மம் செய்த நன்மை, 2வதாக வருபவருக்கு மாட்டை தர்மம் செய்த நன்மை, 3வதாக வருபவருக்கு ஆட்டை குர்பானிக்கு கொடுத்து தர்மம் செய்த நன்மை, 4வதாக வருபவருக்கு கோழியை குர்பானி கொடுத்து தர்மம் செய்த நன்மை, 5வதாக வருபவருக்கு முட்டையை குர்பானி கொடுத்து தர்மம் செய்த நன்மை. இப்பொழுது நாம் முன்பாகவே வந்திருந்தால் மட்டுமே இந்த நன்மையை நாம் அடைய முடியும். அனைவரும் வியாபாரம் 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 என்று இந்த உலக ஆசாபாசங்களுக்கு மூழ்கி இருந்தால் நாம் இந்த நன்மைகளை பெற முடியாது. இந்த வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே நீங்கள் ஜும்மா நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஜும்மா என்ற அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தொழுவதற்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ, அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் பேசுகிறான். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வே வியாபாரத்தை விட்டுவிட்டு இந்த நன்மையின் பக்கம் வர சொல்கிறான். நாம் முன்பாக வந்திருந்தால் மட்டுமே இந்த நன்மை எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது முதலாவதாக வந்தால் நமக்கு ஆடு, முதலாவதாக வந்தால் ஒட்டகம், 2வதாக வந்தால் மாடு, 3வதாக வந்தால் ஆடு என்று இதே போன்று நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வியாபாரத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஆனால் இந்த உலக மக்கள் அப்படி இருக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. இந்த உலக மக்கள் வியாபாரத்தை தான் முன்னிறுத்தி வைக்கிறார்கள். வியாபாரம், இந்த உலகத்தில் பணம் இருந்தால் மட்டுமே வாழ முடியும், இந்த உலகத்தில் வியாபாரம் அவசியம், இந்த உலகத்தில் வியாபாரம் இல்லை என்றால் வாழ முடியாது என்று அவர்கள் இந்த வியாபாரத்தை ஜும்மா உரை வாங்க சொல்லி உரை நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுதும் அவர்கள் வரமாட்டார்கள். இப்பொழுது இவர்கள் வியாபாரத்திற்காக அவர்கள் எப்படியெல்லாம் வருவார்கள். இப்பொழுது ஒரு சிலர் நன்மை எதிர்பார்த்து அந்த இமாம் வருவதற்கு முன்பாகவே வந்து அமர்ந்து அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார். மற்றொருவர் உரை ஆரம்பித்த பிறகுதான் வருவார். மற்றொருவர் எப்படி வருவார், தொழுகை 2 ரக்காய் தொழுகை மட்டும் நாம் தொழுதால் போடும், அந்த உரை நமக்கு தேவையில்லை என்று அந்த தொழுகைக்கு மட்டும் வருவார். இன்னொரு சிலர் தொழுகை தேவையில்லை என்று அவர்கள் பேரு மட்டும்தான் முஸ்லிம், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருப்பார். ஆனால் அவர்கள் தொழுகாமல் அரட்டை எடுத்துக் கொண்டு இருப்பார்கள். இப்பொழுது இந்த நன்மை இதை போன்று வருபவர்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். இந்த வியாபாரத்தை பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு நன்மை கிடைக்காது. இப்பொழுது இந்த உலகத்தில் மட்டும்தான், இந்த உலக மக்கள் எல்லாமே இந்த உலகம் வாழ்க்கை தான் நிஜம் என்று இந்த உலகத்தை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையை பற்றி நினைக்கவே மறுக்கிறார்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே இதை பற்றி கூறுகிறான், கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலா, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவ்வுலகையே விரும்புகிறீர்கள், ததரூனல் ஆகிரா, மறுமையை விட்டு விடுகிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், நாம் அதை உடைத்து நாம் இந்த பள்ளிவாசலில் இந்த உலகை விரும்பாமல் நாளை மறுமையை விரும்ப வேண்டும். இப்பொழுது ஜும்மா தொழுகையில் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அது கிடையாது. பெண்கள் கலந்து கொள்ளலாம் என்பதற்கு ஏராளமான அறிவிப்புகள், ஆதாரபூர்வமான செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெண்கள் ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்டார்கள். இதற்கு உதாரணமாக சொல்றார் என்றால் உம்மு ஹிசாம் என்ற நபித்தோழியர், இவர்கள் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று துவங்கும் அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவில் இருந்து நான் மனனம் செய்து கொண்டார்கள். எப்படி ஜும்மா உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று தொடங்கும் அத்தியாயத்தை அவர்கள் ஓதுவார்கள். அதை அந்த பெண் உம்மு ஹிசாம் என்ற பெண் நபித்தோழி இந்த சூறாவை மனனம் செய்து கொண்டார்கள். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம். பள்ளிவாசலில் ஜும்மா நடக்கும் பொழுது அந்த வசனத்தை, அந்த அத்தியாயத்தை அவர்கள் மனனம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது ஜும்மா தொழுகைக்கு வராமல் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வராமல் இருக்கிறதுக்கு அனுமதி என்று பார்த்தால் ஒரு 4 நபர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். யார்?
அடிமை பெண்கள், பருவ வயதை அடையாதவர்கள், நோயாளி ஆகிய 4 தவிர அனைத்து முஸ்லிம் மீதும் ஜும்ஆ தொழுகை கடமை என்று ரசூலுல்லாஹி கூறுகிறார்கள். இந்த 4 நபர்களை தவிர மீது யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக ஜும்ஆ தொழுகை பள்ளிவாசலுக்கு வந்தே ஆக வேண்டும். குளித்து விட்டு வந்து இந்த நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஜும்ஆ பாங், இந்த பாங் என்பது முதலாவது ஒரு பாங் சொல்ல வேண்டும். அதன் பிறகு மக்கள் எல்லாம் வந்த பிறகு இன்னொரு பாங் சொல்லி இன்னொரு பாங் சொன்ன பிறகு இமாம் உரையாற்ற வேண்டும் என்று எண்ணி மற்ற பள்ளிவாசல்களில் அது நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும், அபூபக்கர் அலி அவர்கள் காலத்திலும், உமர் அலி அவர்கள் காலத்திலும் இது எப்படி பாங் சொல்லப்பட்டது என்றால், முதலில் பாங் சொல்லப்படும், அதன் பிறகு இமாம் மிம்பரில் ஏறி உரையை நிறுத்துவார், அதை தொடர்ந்து தொழுகை நடைபெறும். இதை போன்றுதான் மூன்று அவர்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருந்தது. அதன் பிறகு உஸ்மான் அலி அவர்கள் காலத்தில் வந்த பிறகுதான் இந்த சட்டம் எப்படி மாற்றப்படுகிறது என்றால், முதலாவதாக பாங் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு மக்கள் எல்லாம் வந்த பிறகு இன்னொரு பாங் சொல்லி இமாம் உரை நிகழ்த்துறார் என்ற இதை போன்றுதான் வருகிறது. ஆனால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், உஸ்மான் அலி அவர்கள் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் உஸ்மான் அலி காலத்தில். அதனால் உஸ்மான் அலி அவர்கள் அங்கு போய் அறிவிப்பு செய்ய சென்றிருக்கலாம் என்று இதை நாம் நினைவு கொள்ளலாம். அப்படி இல்லை, உஸ்மான் அலி அவர்கள் 2 பாகம் சொல்லிதான் ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று நாம் பார்த்தால் அது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். அவர்கள் அல்லாத வேறு எவர் சொன்னாலும் அது மார்க்கம் கிடையாது. ஆகவே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபடி ஒரு பாங் சொல்லி அதை தொடர்ந்து உரை நிகழ்த்தும் என்று இந்த முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அதன் பிறகு குத்துபாவின் போது பேசக்கூடாது. இது எப்படி? இது நாம் ஏராளமான இதில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குத்துபாவின் போது இமாம் சொற்பொழிவை நிகழ்த்தும் பொழுது உன் அருகில் இருப்பவனிடம் வாயை மூடு என்று கூடாது. நீ பேசாமலாம் இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்களா, நீங்க அவங்கள பார்த்து எதுவும் சொல்லாதீங்க, கம்மு வாயை மூடு என்று எதையும் கூறாதீர்கள். கூறினால் நீங்களும் இந்த வீணான காரியத்தில் ஈடுபட்டு விடுவீர்கள். நீங்கள் இந்த வீணான காரியத்தில் ஈடுபடாமல் அந்த ஒரு ஜும்ஆவிலிருந்து மறு ஜும்ஆ வரை நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஜும்ஆ ஒருவர் பேசாமல் இருக்கிறார், ஆனால் ஒருவர் பேசவில்லை, ஆனால் அவர்களிடத்தில் மற்றவர்கள் பேசினால் என்ன பண்ணுவது என்று கேட்டால், நாம் அவர்கள் பேசினால் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தீமை கிடக்கும், நம்மளுக்கு கிடையாது. நாம் வாயை மூடிக்கொண்டு கவனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இப்பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஜும்ஆவில் அதிகமாக பேசக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். சரி, பேசக்கூடாதுன்னா தூங்கலாமா அல்லது விளையாடலாமா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது, கூடாது. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு தூணை பிடிக்கிறார்கள், அந்த தூணில் சாய்ந்து கொண்டு தூங்கக்கூடிய நிலைதான் இப்பொழுது ஏற்படுகிறது. அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் எந்த அளவுக்கு உரையை கவனித்தார்கள் என்று பார்த்தால், ஒரு பெண்மணி நாம் இப்பொழுது பார்த்தோம் உம்மு இசாம் என்ற பெண்மணி. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையில் சொல்லக்கூடிய காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற அத்தியாயத்தை மனனம் செய்த அளவிற்கு அவர்கள் உரையை கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி கவனித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இப்பொழுது அறிவிப்பில் வருகிறது, இமாம் முஅத்தின் என்று பாங் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறி அமர்கிறார்கள். அப்பொழுது இமாம் அல்லாஹு அக்பர் என்று கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு அக்பர் என்று கூறுகிறார்கள். அதையும் பார்க்கிறார்கள். அதன் பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று முஅத்தின் கூறுகிறார். அதை பின்பற்றி மக்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் எப்படி கூறினார்கள் என்றால், நானும் அல்லாஹ்வை வணங்குகிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று நானும் நம்புகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். அதையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயசைத்து என்ன கூறுகிறார்கள் என்று பார்த்து அதையும் அவர்கள் ஹதீஸில் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு இப்பொழுது ஜும்மாவுக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவர் கட்டாயமாக 2 ரக்காய் தொழாமல் அமரக்கூடாது. இது எப்படி? ஜும்மா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மனிதர் வந்து அமர்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, நீங்கள் தொழு விட்டீரா என்று அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு மனிதர், நான் தொழவில்லை ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காய் தொழுது விட்டு அமருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காய் நீங்கள் தொழுது விட்டு அமருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்தால், இப்பொழுது இமாம் உரையாற்றி கொண்டிருக்கிறார், நாம் பள்ளிக்கு வரோம், இமாம் உரையாற்றி கொண்டிருக்கிறார், அப்பொழுது நாம் உட்காரலாமா அல்லது நாம் தொழுது விட்டுதான் உட்கார வேண்டுமா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் உரையாற்றி கொண்டிருந்தாலும் நீங்கள் சுருக்கமாக 2 ரக்காயத்தை தொழுது விட்டு அதன் பிறகு நீங்கள் அமர்ந்து உரையை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஜும்ஆ தொழுகைக்கு வருகிறார்கள், வந்து அமர்கிறார்கள். அவர்களிடத்தில் சுன்னத் தொழுகை சொன்னால் அவர்கள், நான் இந்த ஜும்ஆ தொழுவதை பெரியது, நீ என்னை ஜும்ஆ சுன்னத் தொழுகை சொல்றேன் என்று அவர்கள் கேட்கக்கூடிய நிலைதான் இப்பொழுது உள்ள மக்களிடத்தில் ஏற்படுகிறது. நாம் அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜும்ஆவினுடைய செயல் திட்டங்களை பின்பற்றி வாழ வேண்டும். இந்த ஜும்ஆ விஷயமாக என்னெல்லாம் கூறப்பட்டதோ அதையெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அவருடைய கிருபையால் நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மை என்பது அல்லாஹ்விடத்தில் 10 மடங்காக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மை என்பது, ஒரு நன்மை செய்தாலே 10 மடங்கு நன்மை கிடைக்கிறது. நாம் 10 மடங்கு நன்மை செய்தால் அதற்கும் மேல் என்ற நன்மை கூடிக்கொண்டே இருக்கும். நாம் இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதம் எதற்காக அருளப்பட்டது என்றால், இந்த ரமலான் மாதம் மனிதர்களுக்கு நேர்வழியாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை இந்த ரமலான் மாதத்துக்கு அருளப்பட்டது. அதனால் இந்த ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆனை, அதனால் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கணும். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு நோற்பதற்குரிய காரணம் என்ன? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இப்பொழுது ஒருவர் இருக்கிறார், நோன்பு வைத்திருக்கிறார், அவர் கண் முன்னால் உணவு பானங்கள் இருக்கின்றன, குடிக்க தண்ணீர் இருக்கின்றன, இதர பொருட்கள் அனைத்தும் இருக்கின்றன. ஆனாலும் அவர் அதை எடுத்து உண்ண மாட்டார், பருக மாட்டார். ஏனெனில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இரையச்சம் அவரிடத்தில் வருகின்றது. அந்த இரையச்சத்தை பின்பற்றி அவர் அல்லாஹ் நாளை மறுமையில் நாம் இதை செய்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மிடத்தில் கேள்வி கேட்பார், நம்மை அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்ல செய்கிறார், நாம் இந்த நோன்பை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அதனால் அவர்கள் இந்த நோன்பை பாழாக்காமல் அந்த உணவையும் பானத்தையும் அவர்கள் விட்டு மாலை மகரிப் பாங்க் சொன்னவுடன் அவர்கள் அதை உண்கிறார்கள். இதற்காக தான் இந்த ரமலான் மாதம் அருளப்பட்டது. இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மை, இந்த வெள்ளிக்கிழமை, இந்த ஜும்ஆ நாளில் நாம் ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ்விடத்தில் எப்படி கணக்கிடப்படுதோ அதே போன்றுதான் நாம் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய நன்மை என்பது அல்லாஹ்விடத்தில் கணக்கிடப்படுகிறது. நாம் இந்த வெள்ளிக்கிழமையிலும் ரமலான் மாதம் முடிந்து விட்டாலும் அதன் பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் நாம் அதே போன்று ரமலான் மாதத்தில் என்னெல்லாம் செய்தோமோ அதை பின்பற்றி இந்த வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல மற்ற மாதங்களில் மற்ற நாட்களிலும் நாம் அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டதால் இந்த ரமலான் மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் ஏழைகளுக்கு அதிகமாக உணவளிக்கவும் என்று கூறி ஏழைகளுக்கு அதிகமாக உணவளிக்கவும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரமலான் மாதத்திலும் நாம் செய்யக்கூடிய நன்மை என்பது அதிகமாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் மாதம் முடிந்த பிறகும் நாம் செய்யக்கூடிய நன்மை என்பது அதிகமாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய ஜும்ஆக்களில் நாம் கற்றுத்தந்ததை அதை பின்பற்றி நடந்து நாம் நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.